சொல்றீங்க? கடை பாத்துட்டீங்களா? ஆமாமா பாத்தாச்சு. எங்கப்பா எங்க பாத்திருக்கீங்க? நல்ல மெயினான இடத்துல தான்மா. சரி சரி. மாமா பெரிய கடையா? இப்ப சித்தப்பா வேலை பாக்குறத விட நல்ல பெரிய கடை தான். இல்லனே இப்ப அம்புட்டு அவசரமா நீங்க எனக்கு கடை பாக்கணுமா? டேய், நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது ராஜ். ஆத்தா, நான் இன்னும் மச்சான் கிட்டயும் அக்கா கிட்டயும் இத பத்தி பேசவே இல்லையே. ஏண்டா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், போய் பேசுறியா? அது இல்லனே. இத பாரு, கோமதி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் நான் பேசுறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இல்ல வேணாத்தா, நானே பேசிக்கிறேன். நீ அவசரமா எதுவும் பண்ணி வைக்காத. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இன்னொரு தடவை நீங்க 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. மரியாதைக்காக இல்லனாலும் என்னோட மரியாதையை கொஞ்சமாவது யோசிச்சு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இத பாருப்பா பழனி, ஏண்டா முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க? கோமதியும் மாப்பிள்ளையும் உன்னை எதுவும் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. நீ ஏன் இதையும் யோசனை பண்ணிட்டு இருக்காத. சின்ன பையன் கதிரு, அவனே சொந்த கால நிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க நின்னாலுமே அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. முன்னாடியாவது கடையில ஆள் பத்துக்கா குறை இருந்துச்சு, நீங்க போறதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்ப மயிலா அவ அப்பான்னு மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்காங்க. மாப்பிள்ளைங்களா, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். இல்ல கேட்கணும். என்ன விஷயம் மாமா? சொல்லுங்க. சொல்லு மாமா, என்னன்னு சொல்லுங்க மாமா. அத சொல்லுங்க மாமா, என்ன? எப்படி இவரை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொல்றது? உக்காவுக்கு சந்தோஷம் தாங்கலடா. அரை மணி நேரம் மணி வாங்கி கொடுத்த சேலையை தோல்ல போட்டுக்கிட்டு கண்ணாடி பார்த்த மணியே இருக்க. ஏண்டா உடவை வாங்க ஏதுடா காசு? ஒருவேளை கடையில இருந்து எது எடுத்துட்டியா? ஏழை எடுத்தா சொல்ற, கடை கணக்குல எழுதிக்கலாம்ல. ஏண்டா எழுதி வச்சாச்சுன்னா கடை கணக்கு உதைக்காம இருக்கும்ல. மாமா அம்மாவுக்காக ஒண்ணு செஞ்சிருக்கு, அம்மாவும் சந்தோஷமா இருக்கு. அதோட விட்டா போதாதா? அந்த படம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆகணுமா? ஏழை ஆராய்ச்சி எல்லாம் பண்ணலடா. எடுத்தா இல்லையான்னு கேட்டு இதுல என்ன குத்தம்? எடுத்தா எடுத்தோம்னு சொல்ல போற, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறியா? ஏண்டா நான் வீட்டை பேசிக்கிட்டு நீ இருக்கிற பாஞ்சுக்கு வர. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து கலவணித்தனம் பண்றீங்களோ? மச்சான் கதிருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கடையில இருந்தும் பணம் எடுக்கல. எனக்கு சுகன்யா வீட்டுல இருந்து சீர் கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்துலதான் நான் புடவை வாங்கினேன். ஏண்டா இலை, உனக்கு சீர் கொடுத்த பணத்துல உங்க அக்காவுக்கு சீர் வாங்கினியாக்க?